It's story time. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மாடு மேய்க்கிற பையனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பர்வத மலையோட அடிவாரத்துல நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு கிராமத்தோட பேரு நூபுரமேடு. அந்த கிராமத்துக்கு கண்ணபிரான்னு ஒரு பையன் ஏதாவது வேலை தேடி வந்து சேர்ந்தான். கண்ணபிரானுக்கு 20 வயசு இருக்கும். அவனோட அம்மா அப்பா வேற ஒரு ஊர்ல இருந்தாங்க. அவங்க ரொம்ப வறுமையில இருந்ததுனால கண்ணபிரானுக்கும் அவங்களால சாப்பாடு போட்டு பராமரிக்க முடியல. அதனால கண்ணபிரான்கிட்ட நீ ஏதாவது ஒரு ஊருக்கு போய் கிடைச்ச வேலையை செஞ்சு உன்னோட வாழ்க்கையே இனிமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே கண்ணபிரான் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு வளர்ந்ததுனால அவன் பள்ளிக்கூடம் போய் எதுவும் படிக்கல. அவனுக்கு 1லேருந்து 100 வரைக்கும் எண்ண மட்டும்தான் தெரியும். ஆனா எப்பவும் துருதுருன்னு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். புதுசா யாராவது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா தன்னாலையும் அந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவனும் அந்த வேலையை கத்துக்குவான். நூபுரமேடு கிராமத்துல இருந்த ஒரு ஆலமரத்தடியில நிறைய பேர் உக்காந்துருக்கிறத பார்த்து அங்க போய் அவங்க கிட்ட இந்த ஊர்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்டான். அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர், உனக்கு என்ன வேலை தெரியும்னு சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட உனக்கு வேலை கிடைக்குங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. கண்ணபிரான் அவர்கிட்ட, எனக்கு மாடுகளை பராமரிக்கிறது நல்லா தெரியும், வேளா வேளைக்கு சாப்பாடு வச்சு மேய்ச்சலுக்கு கூட்டிக்கிட்டு போய் மாடுகளை நல்லாவே பராமரிப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர், இவனை மணவாளன்கிட்ட அனுப்பலாம், அவரால் இவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள இன்னொருத்தர், மணவாளன்கிட்டயே இப்ப 10 மாடு தான் இருக்கு, அதை பராமரிக்கிறத அவரும் அவரோட மகளுமே பார்த்துக்கிறாங்க, இவனுக்கு மணவாளனால என்ன வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அந்த கூட்டத்தில் இருந்த யாராலையும் அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க கண்ணபிரான்கிட்ட, நீ மணவாளன்கிட்ட போய் வேலை கேட்டு பாரு, அவரு உனக்கு வேலை கொடுத்தா நீ வேலை செய்யி அப்படின்னு சொல்லி மணவாளன்கிட்ட அனுப்பிவிட்டாங்க. வேலை கேட்டு வந்த கண்ணபிரான மணவாளன் ஏற இறங்க பார்த்தாரு. என்கிட்ட ஒரு காலத்துல நிறைய மாடுகள் இருந்துச்சு, திருட்டு போனது போக இப்ப 10 மாடுகள் தான் இருக்கு, இதை நானும் என்னோட மகளுமே பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ வேலை கேட்டு வந்துட்ட, அதனால இந்த மாடுகளை பராமரிக்கிற வேலையை நான் உனக்கு தரேன். இப்போதைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு ஒரு இடம் மட்டும்தான் கொடுக்க முடியும். 1 வருஷம் நீ மாடுகளை எப்படி பராமரிக்கிறேன்னு பார்த்து உனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கறேன். ஆனா இந்த 1 வருஷத்துல ஏதாவது மாடுகளை நீ தொலைச்சிட்டு வந்தா அதுக்கு தகுந்த தண்டனையும் உனக்கு உண்டு. இதுக்கு சம்மதம்னா நீ இந்த வேலையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. கண்ணபிரான் அந்த வேலையை எடுத்துக்கிட்டு மாடுகளை நல்லபடியா பராமரிக்க ஆரம்பிச்சான். அவன் காட்டின அன்புல எல்லா மாடுகளும் அவன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நடந்துச்சு. வந்த 1 மாசத்துக்குள்ளேயே எல்லா மாடுகளும் அவன் சொன்னபடி கேட்கறத பார்த்து மணவாளனோட மகள் பரிமளாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாய் இருந்துச்சு. கண்ணபிரான் ஒவ்வொரு நாளும் அந்த 10 மாடுகளையும் பர்வதமலைக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போவான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடுகளை மலையில மேய்ச்சிட்டு சாயந்தரத்துக்கு மேல தான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவான். அவன் வேலைக்கு சேர்ந்து 2-3 மாசத்துக்குள்ளேயே மாடுகள் எல்லாம் கொழு கொழுன்னு ஆனதை மணவாளனும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அவருக்கு கண்ணபிரான ரொம்பவே பிடிச்சு போச்சு. நல்ல பையனா துருதுருன்னு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான், பரிமளாவுக்கு இவனையே திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சாரு. அன்னிக்கும் வழக்கம் போல பர்வதமலையில எல்லா மாடுகளையும் மேய விட்டுட்டு அங்க ஒரு மரத்தடியில கண்ணபிரான் படுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு, எனக்கு இந்த கூழாங்கல் புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சு, வேற ஏதாவது மந்திரம் கத்துக்கிட்டு வேற ஏதாவது புதுசா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு யாரோ பேசினது கண்ணபிரானுக்கு கேட்டுச்சு. ஒரு ஆர்வத்துல யார் பேசுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அவன் படுத்துக்கிட்டு இருந்த மரத்தடியிலேருந்து எழுந்திருச்சு
குரல் வந்த இடத்துக்கு போனான். அங்க 2 பேர் உக்காந்து சிவப்பு நிற புட்டும் வெள்ளை நிற புட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கண்ணபிரானை பார்த்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சாங்க. கண்ணபிரான் அவங்க கிட்ட கூழாங்கல்ல புட்டு செய்யற மந்திரத்தை எனக்கும் கத்துக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான். அவங்க கண்ணபிரான் கிட்ட, இன்னைக்கு நாங்க செஞ்ச புட்டு எல்லாத்தையும் நாங்க சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு சில கூழாங்கல் மேல மந்திரம் போட்டு நாங்க இங்க வச்சிட்டு போறோம். நாளைக்கு அது எல்லாமே புட்டா மாறி இருக்கும். அதை நீ சாப்பிட்டு பாரு. உனக்கு அந்த புட்டோட சுவை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை நாங்க உனக்கு கத்துத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கூழாங்கல் மேல ஏதோ மந்திரத்தை சொல்லி அங்க இருந்த ஒரு பாறை மேல வச்சிட்டு கிளம்பினாங்க. அன்னிக்கு ராத்திரி பூரா கண்ணபிரானுக்கு தூக்கமே வரல. எப்படியாவது கூழாங்கல்ல புட்டா மாத்திர மந்திரத்தை கத்துக்கிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில வழக்கத்தை விட சீக்கிரமாவே எல்லா மாடுகளையும் மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு பர்வதமலைக்கு வந்து சேர்ந்தான். அவன் பரபரப்பா அந்த பாறைக்கு போய் பார்த்தப்போ நேத்தி அவங்க 2 பேரும் மந்திரம் போட்டு வச்சிட்டு போன கூழாங்கற்கள் எல்லாம் புட்டா மாறி இருந்ததை கவனிச்சான். அதுக்கு மேல அவனால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. அந்த பாறை மேலேயே ஏறி உக்காந்து 2 சிவப்பு நிற புட்டையும் 2 வெள்ளை நிற புட்டையும் சாப்பிட்டு முடிச்சான். அவன் எதிர்பார்த்ததை விட புட்டு நல்ல சுவையாவே இருந்துச்சு. அவங்க 2 பேரும் மந்திரத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு எப்ப வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அந்த பாறையிலேயே கண்ணபிரான் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே தூங்கி போனான். அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பொழுது இருட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு. மாடுகளோட கழுத்துல கட்டியிருந்த சலங்கைகளை யாரோ கழட்டி அவன் படுத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு மாடுகளை ஓட்டிக்கிட்டு போயிருந்தாங்க. நேத்து வந்த 2 பேரும் புட்டுல மயக்க மருந்த கலந்து கொடுத்துட்டு தன்னோட மாடுகளை திருடிக்கிட்டு போனது கண்ணபிரானுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. அவன் அந்த 10 சலங்கைகளையும் எடுத்துக்கிட்டு மணவாளனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மாடுகள் எல்லாம் திருட்டு போனதை தயங்கி தயங்கி மணவாளன் கிட்ட சொன்னான். மணவாளன் அந்த 10 சலங்கைகளையும் பரிமளா கிட்ட கொடுத்து, ஏற்கனவே இருக்கிற 90 சலங்கைகளோட இந்த 10 சலங்கைகளையும் சேர்த்து வையி அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் காலையில அவரு கண்ணபிரான் கிட்ட, நீ பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் கருவேல முள் செடியிலேந்து 10 கிளைகளை ஒடிச்சுக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு பெரிய விறகு கட்டையையும் எடுத்துக்கிட்டு இங்க வா அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் மணவாளன் கேட்ட எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு திரும்பவும் கண்ணபிரான் நூப்புரமேடுக்கு வந்தான். வீட்டுக்கு போற வழியில அவனுக்காக பரிமளா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருவேல முள்ளும் விறகு கட்டையும் எதுக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க கண்ணபிரான் கிட்ட கேட்டாங்க. கண்ணபிரான், எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்க அப்பா இதெல்லாம் கொண்டு வர சொன்னாரு, அதனால நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னான். நீ மாடுகளை தொலைச்சதுக்காக இந்த கருவேல முள் எல்லாத்தையும் அந்த விறகு கட்டையில வச்சு கட்டி அதால உன்னை அடிக்கிறதுக்குத்தான் எங்க அப்பா அதை கேட்டிருக்காரு, கொண்டு போய் கொடுத்து அவர் அடிக்கிறப்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கண்ணபிரானுக்கு இப்ப ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு பரிமளா கிட்ட கேட்டான். இதுக்கு முன்னாடி மாடுகளை தொலைச்ச எல்லாருக்கும் எங்க அப்பா இப்படிதான் தண்டனை கொடுத்தாரு. எங்க வீட்டுல முன்னாடி 100 மாடு இருந்துச்சு. எல்லா மாடுகளுக்குமே நாங்க லட்சுமின்னு தான் பேரு வைப்போம். ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் பிறந்த உடனே அதோட காதுல நாங்க லட்சுமி லட்சுமி லட்சுமின்னு 3 தடவை சொல்லிடுவோம். அதனால வளர்ந்த அப்புறங்கூட லட்சுமிங்கிற பேருக்கு எங்க மாடுகள் எல்லாமே கட்டுப்படும். ஆனா இதுக்கு முன்னாடி தண்டனை கிடைச்ச யாருக்கும் நான் இந்த ரகசியத்தை சொல்லல, உனக்கு மட்டும்தான் சொல்றேன். உனக்கு இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கணும்னா திரும்பவும் இந்த ஊருக்குள்ள வராம இப்படியே எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொன்னாங்க. சரியான சமயத்துல வந்து தன்னை தண்டனையிலேருந்து காப்பாத்தின பரிமளாவுக்கு நன்றிய சொல்லிட்டு கண்ணபிரான் பர்வதமலையை ஏறி அதோட இன்னொரு பக்கம் இறங்கி அங்க இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். இவன் போன நேரம் அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் ஏதோ ஆலோசனை கூட்டத்துல இருந்தாங்க. இவனை அந்த ஊர்ல பார்த்ததும், இதுக்கு முன்னாடி உன்னை இந்த ஊர்ல நான் பார்த்ததில்லையே, நீ யாரு அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கேட்டாரு. கண்ணபிரான் மாடுகளை பராமரிக்கிற வேலை தேடி இந்த ஊருக்கு வந்ததா சொன்னதும்
அவனை அந்த ஊரோட சின்ன பண்ணையார்கிட்ட கொண்டு நிறுத்தினாங்க. கண்ணபிரான் அவர்கிட்ட மாடுகளை பராமரிக்கிற வேலை கேட்டதும் ஊர் மக்கள் முன்னாடியே அவர் சொன்னாரு, சரி, நான் உனக்கு 3 மாசம் சாப்பாடு போட்டு தங்கறதுக்கும் இடம் கொடுத்து மாடுகளை பராமரிக்கிற வேலையை கொடுக்கறேன். ஆனா உனக்கு சம்பளம் கிடையாது. 3 மாசம் முடிவில் நீ கூப்பிட்டு எந்த மாடு உன்னோட வருதோ அதை நீ உனக்கு சம்பளமா எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. கண்ணபிரான் அன்னைக்கே அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டான். 200 மாடுகளுக்கு மேல அவன் பராமரிக்க வேண்டி இருந்துச்சு. அந்த மாடுகளை பார்த்தப்போ மணவாளனோட 10 மாடுகளும் அங்க இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். சின்ன பண்ணையார் திருட்டு மாடுகளை வாங்கிதான் இவ்வளவு பெரிய பண்ணை வச்சிருக்காரு அப்படின்னு கண்ணபிரானுக்கு புரிஞ்சிடுச்சு. அவன் தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக பல மாடுகளோட காதுல லக்ஷ்மின்னு சொல்லி பார்த்தான். அந்த மாடுகள் எல்லாம் உடனே தலைய திருப்பி அவனை பார்த்துச்சு. மணவாளனோட காணாம போன 100 மாடுகளும் சின்ன பண்ணையாரோட பண்ணையில தான் இருந்துச்சு. அடுத்து வந்த 3 மாசமும் கண்ணபிரான் கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம எல்லா மாடுகளையும் நல்லாவே பராமரிச்சுக்கிட்டு வந்தான். அதுலயும் மணவாளனோட மாடுகளுக்கு அவன் தனி கவனம் செலுத்தினதுனால மணவாளனோட மாடுகள் எல்லாமே நல்லா கொழு கொழுன்னு ஆயிருந்துச்சு. இப்ப கண்ணபிரான் சின்ன பண்ணையார்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஊர்க்கூட்டம் நடக்கிற அன்னைக்கு ஊர் மக்கள் முன்னாடி வச்சு தன்னோட சம்பளத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு கண்ணபிரான் முடிவு பண்ணி சின்ன பண்ணையார்கிட்ட எதுவும் கேட்காம இருந்தான். அன்னைக்கு ஊர்க்கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் முன்னிலையில நடக்கிறதா இருந்துச்சு. சின்ன பண்ணையாரும் அங்கதான் இருந்தாரு. ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்கும்போது கண்ணபிரான் எல்லா மாடுகளையும் ஓட்டிக்கிட்டு ஊர்க்கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் நேரா சின்ன பண்ணையார்கிட்ட போய், நான் வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் முடிஞ்சு போச்சு. நீங்க முன்னாடி வாக்கு கொடுத்த மாதிரி நான் கூப்பிட்டு எந்த மாடுகள் என்னோட வருதோ அந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். சின்ன பண்ணையாரும் அவரோட பண்ணையாள் ஒருத்தங்கிட்ட, எல்லா மாடுகளையும் தூரமா நிக்கவை, இவன் கூப்பிட்ட குரலுக்கு கட்டுப்பட்டு இவன் கூட போற மாடுகளை இவனோட அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொன்னாரு. கண்ணபிரானோட குரலுக்கு எந்த மாடு கட்டுப்பட்டு வருதுங்கிறத பார்க்கறதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ஆர்வமா நின்னுகிட்டு இருந்தாங்க. கண்ணபிரான் லக்ஷ்மின்னு கூப்பிட்டதும் மணவாளனோட 100 மாடுகளும் எழுந்திருச்சு கண்ணபிரான் இருக்கிற இடத்துக்கு வந்து அவனுக்கு முன்னாடி நின்னுச்சு. சின்ன பண்ணையாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவரு திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கண்ணபிரான் அந்த 100 மாடுகளையும் ஓட்டிக்கிட்டு பர்வத மலை ஏறி இறங்கி நூப்புரமேடுக்கு வந்து மணவாளனோட வீட்டுக்கு வந்தான். காணாம போன தன்னோட 100 மாடுகளையும் கண்ணபிரான் கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்தது மணவாளனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கண்ணபிரான் செஞ்ச இந்த ஒரு செயலுக்காகவே அவரு பரிமளாவை கண்ணபிரானுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு கிராமத்துல யாரோ 2 பேர் கூழாங்கல்ல புட்டு செய்யறதா சொல்லி மாடுகளை திருடிக்கிட்டு போறத கண்டுபிடிச்சு அந்த 2 பேரையும் அவங்களுக்கு உடந்தையாயிருந்த சின்ன பண்ணையாரையும் காவலர்கள் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்ணபிரானுக்கு தெரிய வந்துச்சு. அவன் தனக்குத்தானே கூழாங்கல் புட்டு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.